ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான Azure ஃபங்க்ஷன் ட்ரிகர் பார்க்க போகிறோம். அதாவது SQL ட்ரிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு SQL டேபிள், ஒரு SQL டேட்டாபேஸ் டேபிளில் இருக்க ஒரு ரெக்கார்ட் அப்டேட் ஆனாலோ இன்சர்ட் ஆனாலோ ஒரு Azure ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆக போகுது. அந்த Azure ஃபங்க்ஷன் SendGrid யூஸ் பண்ணி ஒரு இமெயில் எப்படி யூஸருக்கு அனுப்புறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்க்குற லிங்க் github.com/learnsmartcoding இதுதான் என்னோடய யூசர் அக்கௌண்ட். இதுக்குள்ளே ஏகப்பட்ட ரெப்பாசிட்டரிஸ் இருக்குது. ஒவ்வொரு ரெப்பாசிட்டரிஸும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட். நீங்கள் இதை ப்ரௌஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்கோங்க. வீடியோக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரெப்பாசிட்டரி வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா LinkedIn, Instagram, Twitter, அப்புறம் GitHub இந்த 4 லிங்க்கும் இங்கே இருக்குது. நீங்கள் இதை கிளிக் பண்ணி என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நான் பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸும் உங்களுக்கு தெரியும். இப்போது வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ ஆன்லைன் கோர்ஸ் என்ரோல்மெண்ட் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுற வீடியோவில் 16th எபிசோடு. கவர் பண்ணாத எபிசோட்ஸ் எல்லாமே நான் கட்டாமல் கவர் பண்ணுறேன். ஸோ இந்த எபிசோட் ஆக்சுவலி இங்கிலீஷ் சேனலில் எபிசோட் 16, இந்த தமிழ் சேனல்லையும் இது எபிசோட் 16 தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு SQL ட்ரிகர் Azure ஃபங்க்ஷனில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ Azure ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு புதுசு, இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என் சேனலில் Azure ஃபங்க்ஷன்ஸ் பற்றி டீட்டெயில்டாக நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ Azure ஃபங்க்ஷனை ஸ்டார்டிங்லேருந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம். இப்போ கரண்ட்டாக பார்க்க போகிற வீடியோவில் Azure ஃபங்க்ஷனில் ஒன் ஆஃப் த டைப் வந்து SQL ட்ரிகர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோக்கு உங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் வந்து Azure ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். தெரியலனா இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி SendGrid.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அது வந்து என்ன பண்ணுதுன்னா, அது ஒரு பெரிய கம்பெனி. ஆக்சுவலி இமெயில் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எஸ்எம்எஸ்லாம் அனுப்பலாம். நம்ம இந்த SendGrid அப்படிங்கிற சிஸ்டமை யூஸ் பண்ணி இமெயில் எப்படி Azure ஃபங்க்ஷன் மூலமா அனுப்புறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ SendGrid வந்து ஃப்ரீ, பர் டே 100 இமெயில்ஸ் வரைக்கும் ஃப்ரீ. ஸோ SendGridல் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இங்கே தான் லேண்ட் ஆவீங்க. நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து இந்த இமெயில் API அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த செட்டிங்ஸில் வந்து API கீஸ்ன்னு இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணப்போ API கீஸ் இருக்காது. நீங்கள் கிரியேட் நியூ API கீன்னு கொடுத்து ஒரு API கீ கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த API கீ நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த கீயை தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. திருப்பியும் சொல்கிறேன், SendGrid ஃப்ரீ. நீங்கள் காசு எந்த கிரெடிட் கார்டு எதுவுமே கட்ட தேவையில்ல. நீங்கள் ஜஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணால் போதும். SendGrid வந்து ஃப்ரீ. ஓகே, இப்போ SendGrid நம்ம முடிச்சாச்சு. இந்த API நாங்கள் எப்போ யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு காட்டுறேன். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து இந்த லொக்கேஷனில் Azure ஃபங்க்ஷன்ஸில் ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஓகேவா? பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஓகே, ஸோ இதுவும் முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்து ஃபஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன் டெமோ பார்ப்போம், எதுக்கு இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி என்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்குது. இதுதான் நம்ம ஆன்லைன் கோர்ஸ் என்ரோல்மெண்ட் அப்ளிகேஷன் சொல்லி பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பேசிக்கலி ஒரு யூஸராகி நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு வந்து இந்த இடத்துல லாகின் பண்ணிடுங்க. ஆக்சுவலி ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிடுங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ரிக்வெஸ்ட் வீடியோ அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் உங்களுக்கு தேவையான ஸ்பெசிஃபிக்கான வீடியோ எதாவது வேணும்னா நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஒரு யூஸராக நீங்கள் இந்த டாபிக், சப் டாபிக், இந்த டைட்டில், டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ரிக்வெஸ்ட் வந்து இந்த மாதிரி காமிக்கும். நீங்கள் பண்ண ரிக்வெஸ்ட் வந்து இந்த இடத்துல உங்கள் ரிக்வெஸ்ட்டை காமிக்கும். ஸோ நீங்கள் சப்மிட் பண்ண எல்லா ரிக்வெஸ்ட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். சரிங்களா? ஸோ எல்லாமே ரிக்வெஸ்டட் அந்த மாதிரிலாம் காமிக்கும். ஒரு அட்மினாக நான் லாகின் பண்ணப்போ இந்த இதை எனக்கு வரும். ஆக்சுவலி இதை வந்து என்னால் ரிப்ளை பண்ண முடியும், இல்லை உங்களுக்கு தேவையான வீடியோ என்னால் க்ரியேட் பண்ணி கொடுக்க முடியும். ஓகே, இதுக்கும் இந்த வீடியோக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த ஃபீச்சர் வந்து ஒரு டேபிளில் சேவ் ஆகுது. அந்த டேபிள் வந்து இப்படி இருக்கும். வீடியோ ரிக்வெஸ்ட் அப்படின்னு ஒரு டேபிள் SQLல. ஓகேவா? இந்த டேபிளில் தான் இந்த ரெக்கார்டு இன்சர்ட் ஆகுது, அப்டேட் ஆகுது, எல்லாமே நடக்குது. ஸோ பேசிக்கலி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எப்போனா இந்த டேபிளில் ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் ஆகுதோ அப்டேட் ஆகுதோ ஒரு ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ண போகிறோம். அந்த ஈவெண்ட் ட்ரிகர் பண்ணப்போ Azure ஃபங்க்ஷன் எப்படி கால் ஆகுது, அங்கேருந்து எப்படி இமெயில் அனுப்புறது அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபார் குட். ஆல்ரைட், ஸோ ஸ்டே ஃபோக்கஸ். ஸோ இப்போ நீங்கள் பண்ணி பார்க்கணுன்னா இங்கே வந்தும் பண்ணி பார்க்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச டேபிளில் நீங்களே கூட பண்ணி பார்க்கலாம். எல்லாமே ஈஸி தான். லோக்கல்லேருந்தே கூட பண்ணி பார்க்கலாம். Azure SQL இருக்கணும்னு அவசியம் இல்லை. லோக்கலாக SQL சர்வர் இன்ஸ்டால் பண்ணி தான் போதும் மிஷினில். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு காட்டுறேன்.
இந்த டேபிளை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த டேபிள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த டேபிள் வந்து ஒரு டேட்டா பேஸில் இருக்குது இல்லையா, அந்த டேட்டா பேஸ் பேர் வந்து ஆன்லைன் கோர்ஸ் டிபி. இந்த டேட்டா பேஸை ஆல்ட்ரு பண்ணி சேஞ்ச் ட்ராக்கிங்கை எனேபிள் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ தான் இதுலேருந்து ஈவெண்ட்ஸ் வந்து ட்ரிகர் ஆகும். ஓகே, சேஞ்ச் ட்ராக்கிங் வந்து ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணியிருக்கணும். அடுத்து அந்த பர்டிகுலர் டேபிளுக்கும் சேஞ்ச் ட்ராக்கிங் எனேபிள் பண்ணியிருக்கணும். ஓகேவா? டேட்டா பேஸ் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் டேபிளுக்கு. ஸோ இதுதான் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் இந்த ரெண்டையும் நீங்கள் முடித்ததுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக அஷ்யூர் ஃபங்க்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஆல்ரைட், அஷ்யூர் ஃபங்க்ஷனோட சோர்ஸ் கோடை டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இங்கே தான் நம்ம கோடிங் எப்படி எழுதுறது அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இந்த கோடு github.comல இருக்குது. ஸோ கோடை விட எப்படி இது ஒர்க் ஆகுதுங்கிறது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த வீடியோவில். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அசம்ஷன், நீங்கள் ஆல்ரெடி அஷ்யூர் ஃபங்க்ஷன்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். அது நீங்கள் ஆல்ரெடி பண்ணி பார்த்துருக்கீங்கிற நம்பிக்கையில் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண போகிறோம். அஷ்யூர் ஃபங்க்ஷன்ஸே எனக்கு தெரியாது அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தமிழ் சேனலில் வீடியோ இருக்குது, இங்கிலீஷ் சேனல்லையும் வந்து அஷ்யூர் வீடியோஸ், அஷ்யூர் ஃபங்க்ஷன்ஸோட வீடியோ நிறைய இருக்குது. அதில் டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டார்டிங்லேருந்து சொல்லி கொடுத்துருப்பேன். பட் லெட்ஸ் குயிக்லி ரீகேப். அஷ்யூர் ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு சின்ன மெத்தட். ஒரு ரன் டைமில் சர்வர்லெஸ் என்விரான்மெண்ட்டில், அஷ்யூரோட என்விரான்மெண்ட்டில் இது காலாக போகுது. இதுக்கு நம்ம எந்த ஒரு ஆப் சர்வீஸோ வெப் ஆப்போ தேவையில்லை, எல்லாமே அஷ்யூரே பார்த்துக்குறோம். கன்சம்ஷன் பிளான் வந்து ஃப்ரீ, ஆல்மோஸ்ட் 1 million, அதாவது 10 லட்சம் ரிக்வெஸ்ட் வரைக்கும் ஃப்ரீ. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இது எப்போயுமே ஃப்ரீ மாதிரி தான் நம்ம மாதிரி டெவலப்பர்ஸ்க்கு. ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்டில் ஆல்ரெடி 2 அஷ்யூர் ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம இப்போ பண்ண போகிற ஃபங்க்ஷன்ஸ் பற்றி மட்டும் பார்க்கலாம். ஸோ வீடியோ ரிக்வெஸ்ட், அதாவது வீடியோ ரிக்வெஸ்ட் ட்ரிகர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸில் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா இதுதான் முக்கியமானது. ஒரு பப்ளிக், நம்ம எசிங்க்ரனஸ்னால எசிங்க்னு போட்டிருக்கோம். டாஸ்க் ஒன்று ரிட்டர்ன் பண்ண போகிறதுனால டாஸ்க் அப்படின்னு இருக்குது. ஸோ ஏசிங்க்னா நம்ம இங்கே எசிங்க்ரனஸ் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஏசிங்க்கு, டாஸ்க்குங்கிறது ரிட்டன் டைப். இந்த மெத்தட்லேருந்து எதுவும் ரிட்டர்ன் ஆக போகிறதில்ல, அதுதான் டாஸ்க். ஓகேவா? ஸோ இதோட ஃபங்க்ஷன் நேம், இதோட ஃபங்க்ஷன் நேம் என்னென்னா இங்கே ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டு இங்கே நேம் கொடுத்துருப்போம். அதுதான் இந்த ஃபங்க்ஷனோட நேம். ஸோ இதோட நேம் என்ன? வீடியோ ரிக்வெஸ்ட் ட்ரிகர் அப்படிங்கிறது தான் நேம். ஓகேவா? இப்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது SQL ட்ரிகர் அப்படின்னு இங்கே நம்ம எழுதணும். இங்கே ஹோவர் பண்ணால் காட்டுது பாருங்கள். இதுக்கு எது கீழே வருது பாருங்கள், மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் ஃபங்க்ஷன் worker.extension.xql. ஸோ அந்த டிஎல் தான் இங்கே இருக்குது. ஸோ இது எங்கேருந்து வருதுன்னா, நம்ம இதுக்கு ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த பேக்கேஜ் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன்லேயே இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த பேக்கேஜ். ஸோ இந்த பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம கோடிங் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, SQL ட்ரிகர் அப்படின்னு எழுதிட்டு உள்ளே வந்து எந்த டேபிள், அதோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேபிள் நேம் இங்கே கொடுத்துருக்கணும். அதோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங் டிபி கான்டெக்ட்னு இருக்குது. இந்த டிபி கான்டெக்ட்ங்கிறது எங்கேருந்து வருதுன்னா, நீங்கள் லோக்கல்லேருந்து ரன் பண்ணப்போ local.settings.json வந்து வரும். இங்கே இருக்குது டிபி கான்டெக்ட். ஓகேவா? அப்ளை பண்ணி, அதாவது அஷ்யூரில் டிப்ளாய் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது எல்லாமே நம்ம அஷ்யூர் என்விரான்மெண்ட்டில் போய் நம்ம செட்டப் பண்ணணும். அதையும் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு லோக்கலில் ரன் பண்ணப்போ இங்கே தான் வருது. ஓகேவா? இப்போது அதுக்கப்புறம் இது வந்து ஐ ரீட் ஒன்லி லிஸ்ட் ஆஃப் SQL சேஞ்ச் ஆஃப் T அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டீங்கிறது இங்கே டேபிள் நேம். ஸோ ஒரு ரீட் ஒன்லி டேட்டா ஆஃப் த டேபிள் கண்டென்ட் அதுதான் வரப்போகுது. அதுதான் இதான் வந்து ஃபார்மேட். ஸோ இது வரைக்கும் எல்லா ஃபார்மேட்டும் சேமு. இங்கே வந்து உங்களோட டேபிள் நேமை கொடுப்பீங்க. இந்த டேபிள் நேம் எங்கேருந்து வருது? பேசிக்கலி இது ஒரு கிளாஸு. இது வந்து இந்த என்டிட்டிஸ் கீழே இருக்குது. நான் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கேன் எல்லா என்டிட்டிஸும். அதனால் அந்த டேபிளோட டெஃபினேஷன் இங்கே வருது. ஓகேவா? பேசிக்கலி நீங்கள் டிஃபைன் பண்ணலனாலும் இப்படி ஒரு கிளாஸு, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் டேபிளில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பேசிக்கலி நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அந்த டேபிளோட ரியல் ப்ராப்பர்ட்டிஸ். இங்கே பாருங்கள், டேபிளோட ரியல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? ஓகே, இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் கான்டெக்ஸ்ட் நம்ம இங்கே சப்ளை பண்ணுறோம். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. உள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். உள்ளே என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம இங்கே ஒரு லாஜிக் எழுதுகிறோம். இந்த லாஜிக்கில் என்ன பண்ணுதுன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல, இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகப்போ லிஸ்ட் ஆஃப் ரீட் ஒன்லி டேபிள் கண்டென்ட் வரும். அதுக்கு இதான் அர்த்தம். லிஸ்ட் ஆஃப் ரீட் ஒன்லி அந்த டேபிளோட கண்டென்ட். ஸோ இங்கே எப்படி ட்ரிகர் ஆகும்னா, இந்த வீடியோ ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் எப்படி இருக்கும்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 1 மினிட்டுக்கு நம்ம இன்டர்வல் செட் பண்ணுறோம். நான் சொல்கிறேன் எங்கே செட் பண்ணுவோன்னு. இப்போ 1 மினிட்டுக்கு இன்டர்வல் செட் பண்ணுறோம் அப்படின்னா போலிங் இன்டர்வல்னு சொல்லுவாங்க. போலிங் இன்டர்வல் 1 மினிட்டுக்கு செட் பண்ணோன்னா என்ன அர்த்தம்னா, எவ்ரி 1 மினிட்குள்ளே
லெட்ஸே 10 வாட்டி ரெக்கார்டு வந்து அப்டேட் ஆகிருக்கு, இதில் 2 வாட்டி இன்சர்ட் ஆகிருக்கு, 8 வாட்டி அப்டேட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா 10 லிஸ்ட் ஆஃப் டேட்டா வந்து இங்கே வரும். ஸோ நம்ம ஒவ்வொரு டேட்டாவையும் லூப் பண்ணி ஒரு சின்ன வேரியபிள் அசைன் பண்ணி, ஓகேவா, நம்ம இன்னொரு மெத்தடுக்கு நம்ம கால் பண்ணுறோம். இந்த மெத்தட் இன்டர்னலாக இமெயில் அனுப்புறதுக்காக எழுதப்பட்ட ஒரு மெத்தட், ஓகேவா. பட் ஸோ பேசிக்கலி இங்கே வரப்பையே நான் டீபக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டிபி கான்டெக்ஸ்ட்டு அப்படின்னு இங்கே ஒரு வேரியபிள் இருக்கு இல்லையா, அது எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த மெத்தடில் ஒரு டிபி கான்டெக்ஸ்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதாவது டேட்டாபேஸ் என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் கோரோட டிபி கான்டெக்ஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்குது. இங்கே ஒன்றும் இல்லை, பேசிக்கலி கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணுறோம். அந்த லோக்கல் செட்டிங்ஸ்லேருந்து கனெக்ஷன் ஸ்ட்ரிங் தப்பாக இருந்துச்சுன்னா எரர் த்ரோ பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா இந்த டிபி கான்டெக்ஸ்ட் ஃபில்டரில் என்ன டிபி கான்டெக்ஸ்ட் அப்படின்னு டிஃபைன் பண்ணி SQL சர்வரோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங் ஆரம்பிச்சு நம்ம இங்கே புது ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டிபி கான்டெக்ட்ஸை க்ரியேட் பண்ணுறோம் பேசிக்லி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட டிபி கான்டெக்ட்ஸ். இதுக்கு நம்ம ஆப்ஷன் அனுப்பணும். இந்த ஆப்ஷனில் தான் இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எல்லாமே இருக்கும். ஸோ பேசிக்லி அதை பில்டு பண்ணி ஒரு டிபி கான்டெக்ட்ஸோட இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸை பேஸ் பண்ணி ப்ரொஃபைல் டேபிளில் ஃபெச் பண்ணி யூசர் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம். எதுக்கு எடுக்கிறோம், வரப்போகிற டேபிளில் யூசர் ஐடி தான் இருக்கும், யூசரோட நேம் இருக்காது. நம்ம மெயில் அனுப்பப்போ யூசர் ஐடியோட நேமும் வேணும். அதனால் யூசர் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறோம். எதை வச்சு, இன்கமிங் வரக்கூடிய ரிக்வஸ்ட்டோட யூசர் ஐடியை வச்சு. அதுக்கப்புறம் இந்த மெத்தடுக்கு சர்டன் பேராமீட்டர்ஸ் அனுப்புகிறோம். இதுதான் மெயில் அனுப்ப போகுது. இந்த மெத்தட் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இந்த மெத்தடுக்கு நம்மளுக்கு தேவையானது SendGrid. SendGridக்கு தனியாக 2 பேக்கேஜ் இருக்குது. இங்கே பாருங்கள், SendGrid அண்ட் SendGrid எக்ஸ்டென்ஷன் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் ஒரு பேக்கேஜ் இருக்குது. இந்த 2 பேக்கேஜும் இன்ஸ்டால் பண்ணோன்னா SendGridோட SDKஸை யூஸ் பண்ணலாம். அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் வந்து யூஸ் பண்ணலாம். அவங்களே வந்து எல்லாமே பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பேக்கேஜை யூஸ் பண்ணி அவங்களோட மெத்தடை கால் பண்ணால் இமெயில் அவங்க அனுப்பிச்சிருவாங்க, ஓகேவா. ஸோ நம்ம இப்போ இந்த மெத்தடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு இந்த கான்ஃபிகரேஷன்லேருந்து API கீ, அப்புறம் இந்த ஃப்ரம் அட்ரஸ், டு அட்ரஸ், CC அட்ரஸ் எல்லாமே ரெடி பண்ணுறோம். இமெயில் அட்ரஸுங்கிறது பேசிக்லி அந்த பேக்கேஜ்லேருந்து வருது, அதாவது SendGridோடது, ஓகேவா. இது ரெடி பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி வரக்கூடிய இன்கமிங் ரிக்வஸ்ட் வந்து ரிக்வெஸ்டட் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிக்வெஸ்ட் சப்மிட் பண்ணப்போ ரிக்வெஸ்ட்னு இருக்கும், இருந்தால் அது புது ரிக்வெஸ்ட்னு அர்த்தம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி சப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம், கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறோம், டு ஆட் பண்ணுறோம், CC ஆட் பண்ணுறோம். பேசிக்லி ஒரு இமெயில் அனுப்பப்போ என்ன பண்ணுவீங்களோ அதெல்லாம் பண்ணுறோம், ஓகே. கடைசியாக இங்கே SendGrid அப்படிங்கிற அந்த அவங்களோட கிளைண்ட்டோட கிளாஸை யூஸ் பண்ணி API கீ, ஹோஸ்டிங்கில் இருக்கல API கீ யூஸ் பண்ணி சென்ட் இமெயில் அப்படின்னு சொல்லி இந்த கண்டென்ட் அனுப்பிச்சோன்னா அவங்க மெயில் அனுப்பிச்சிடுவாங்க, ஓகேவா. இந்த கண்டென்ட் இங்கேருந்து வருது, இந்த கெட் புக்கிங் இமெயில் அப்படின்னு இருக்கா, ஓகே. பேர் தப்பு, பேசிக்லி புக்கிங் இல்லை, இது வந்து ரிக்வெஸ்ட் இமெயில். இட்ஸ் ஓகே, பேர் எப்படி இருந்தாங்க, நம்மளுக்கு உள்ள கண்டென்ட் வந்து என்ன இருக்குது. ஸோ இங்கே தான் நம்ம கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ப்ரிப்பேர் பண்ண கண்டென்ட்டை இமெயிலாக அனுப்ப போகிறோம், ஓகேவா. இதுதான் இங்கே நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோம். ஸோ ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த SQL ட்ரிகருக்கு. பேட்ச் சைஸ், போலிங் இன்டர்வல், அதாவது இந்த போலிங் இன்டர்வல் நான் 2 செகண்ட்ஸ்ன்னு சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இல்லை 5 செகண்ட்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த 2 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி தான் போல் ஆகும், ஓகேவா. ஸோ இந்த 3மே நம்ம இங்கே சூஸ் பண்ணணும். இப்போ நான் இது லைவாக ரன் பண்ண போகிறேன். இப்போ கரண்ட்டாக நீங்கள் பார்க்கப்போ இந்த டேட்டாபேஸ் வந்து SQLோட உண்மையான டேட்டாபேஸில் கனெக்ட் ஆகிருக்கு, ஓகேவா. ஸோ டெமோ பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் ரன் பண்ணிட்டேன், வேறு எந்த ஒரு இதுவும் பண்ணலை. நம்ம கடைசியாக சம்மரைஸ் பண்ணுவோம் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகட்டும், ஓகே. ஸோ நம்ம இப்போ டெமோ பார்க்கலாம். ஸோ ரன் ஆகிடுச்சு. ரன் ஆனதுக்கப்புறம் இப்படி காமிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம இப்போது லெட்ஸே ஒரு யூஸர் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகே. ஸோ நான் வந்து Angular சர்வீஸ் Azure ஃபங்க்ஷனில் ஏதாவது ஒரு லாஜிக் ஆப்ஸ், ஓகே, லாஜிக் ஆப்ஸ். ஸோ ஜஸ்ட் டெமோக்காக ஒரு யூஸர் வராரு. யூஸர் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷனை சப்மிட் பண்ணுறாங்க. சப்மிட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக் இது ட்ரிகர் ஆகிடுச்சு. நான் ஒன்றுமே பண்ணலை, இது லிசன் பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்ம இப்போ சப்மிட் பண்ணது தான் இங்கே ட்ரிகர் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், லாஜிக் ஆப்ஸ் ரியல் டைம் நீடட். இப்போ தான் நம்ம இதை சப்மிட் பண்ணோம், இம்மீடியட்டாக இங்கே ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ இங்கே என்ன ஆகும்னா, நம்ம உள்ளே வந்து இதை ரிக்வெஸ்ட் பண்ண போகிறோம், யூஸர் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறோம், இதுக்குள்ளே போகிறோம். இதுக்குள்ளே போய் APIs கீஸு ஃப்ரம் டு இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு
கடைசியாக இப்படி இமெயில் அனுப்புகிறோம். இமெயில் அனுப்பிச்சு முடிச்சதுக்கப்புறம் இமெயில் போயிடுச்சு. வேறு ஏதாவது ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தா இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ரிக்வெஸ்ட் பண்ண யூஸருக்கு இந்த மாதிரி இமீடியட்டாக ஒரு இமெயில் வரும். ஓகே, அதே மாதிரி அட்மின் ஆகிய எனக்கு ஒரு தனியாக இமெயில் வரும். இந்த மாதிரி ஒரு யூஸர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ஏதாவது அப்டேட் பண்ணேன் அப்படின்னா யூஸருக்கும் இமெயில் போகும், இந்த மாதிரி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ குயிக்காக ரீகேப் பண்ணலாம். ஒரு அஷ்யூர் ஃபங்க்ஷன் SQL ட்ரிகர் அப்படிங்கிற ஈவெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஒரு SQL டேட்டாபேஸ் டேபிளில் இருக்க ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் ஆனாலோ அப்டேட் ஆனாலோ SQL ட்ரிகர் அஷ்யூர் ஃபங்க்ஷன் ஈவெண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி அஷ்யூர் ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். இதுக்கு டேட்டாபேஸோட சேஞ்ச் ட்ராக்கிங் எனேபிள் பண்ணியிருக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணுற டேபிளோட சேஞ்ச் ட்ராக்கிங் எனேபிள் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் நான் சொன்ன கோடை யூஸ் பண்ணி நீங்கள் கான்ஃபிகரேஷன், அதாவது டேபிள் நேம், கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இதை கொடுத்து மிச்ச கான்ஃபிகரேஷன் நான் சொன்ன கான்ஃபிகரேஷன்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா லோக்கல்லேருந்து உங்களால் இதை ரன் பண்ண வைக்க முடியும். ஓகேவா? இப்படி தான் நம்ம அஷ்யூர் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இம்பார்ட்டண்டான இதுக்கு எல்லாமே பண்ண முடியும். ஸோ இதை நான் ரியல் அப்ளிகேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு யூஸர் எனக்கு தெரியாமல் இல்லை, அந்த வெப்சைட்டில் போய் ஒரு யூஸர் எதாவது ரிக்வெஸ்ட் பண்ணால் எனக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஏன்னா நானாக கால் பண்ணாமல் ட்ரிகர் மூலியமாக கால் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு நல்ல ரியல் டைம் எக்ஸாம்பிள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணி சேனலில் வளர்க்க ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வீடியோ வேணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வேணுங்கிறத சப்மிட் பண்ணுங்கள். நான் கட்டாயமாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, கமெண்ட் செக்ஷன்லையும் கேளுங்க. அப்போ தான் எனக்கு இமீடியட்டாக தெரிய வரும். ஆல்ரைட், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.